ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஊற்றி வச்சாச்சு. அது ஆயில் சூடாகிட்டே இருக்கட்டும். இதில் பக்கத்தில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஜீரா தண்ணி ஊற்றி ஜீரா மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம குலோப் ஜாமுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜீரா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இப்போ மைதா ப்ளஸ் கொஞ்சம் சோடா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, சுகரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு சுகரை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டு தண்ணி இப்போ ஊற்றி நம்ம இந்த போண்டாலாம் போடுவோம் இல்லையா, அந்த பதத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டேன். இருந்தாலும் மித்ரா இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா அதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது நல்லா சிறப்பாகட்டும். சிறப்பானதும் ரெடி ஆகிடும். இது அப்படியே இதுலேயே இருக்கட்டும். ஜீரா வேணும். அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும்போது ஆயில் சூடானதும் நம்ம பொரிச்சிட்டு, நம்ம எப்படி இப்போ போண்டா பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா, குலோப் ஜாமுன் போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா இதை ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை ஆனதும் இதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. 4 போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் கோல்டன் நல்லா ப்ரௌனாக ஆகணும். நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் நம்ம இந்த ஜீராவில் ஆட் பண்ணிட வேண்டியதான். சட்டுன்னு ஒரு ஸ்வீட். வரேன், திருப்பிட்டேன். அடுத்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் இன்னும் வெந்திருக்காது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. ஒரு 4 பீஸ் போட்டு அதை வந்து நம்ம ஜீராவில் போட்டுட்டோம். இதை நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த ஜீராலேயே இருக்கட்டும். அப்புறமா டேஸ்ட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் ஆல். ரொம்ப 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 சிம்பிள், ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, பாய்.